அதே நேரத்தில் நான் நேரடியாக பேச விரும்புகிறேன், ஸ்பிரிச்சுவலாக இல்லாம நேரடியாக பேச விரும்புகிறேன். என்ன சொல்ல விரும்புகிறேன், இன்னைக்கு கடைசி காலத்துல பிள்ளைகள் பெற்றோருக்கு ஒரு சில விஷயங்களில் மிக முக்கியமாக இந்த திருமண காரியங்கள் வரும்போது அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், தேவனை அறியாதவர்கள், தேவனை பற்றின அறிவில்லாதவர்கள், புறமனஸ்தார் அவர்களிடத்துல போய் தங்களுக்கு பெண்களையோ ஆண்களையோ தெரிந்து கொள்கிறார்கள். அப்படி தெரிந்து கொள்ளும் போது அதை கொண்டு வந்து வீட்டில் கட்டாயப்படுத்துகிறார்கள். கட்டாயப்படுத்தி விட்டு இது திருமணம் செய்து வைத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறாங்க. நான் எப்போதுமே சொல்லுவேன், உங்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டாம், புறஜாதியாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவே இல்லை. என்ன சொல்லுகிறோம், தேவனை அறிந்த ஒரு ஆவிக்குரிய மகனோ ஆவிக்குரிய மகளோ இருக்க வேண்டும் என்று தான் சொல்லுகிறோம். இங்கே மதமோ ஜாதியோ அந்தஸ்தோ இடைபடவில்லை. ஏன் ஒரு சிலர் பார்க்குறாங்களே, நான் இப்பவும் சொல்றேன், கிறிஸ்தவத்தில் ஜாதி கிடையாது. ஜாதி பார்க்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் கிடையாது. ஏன்னா ஒரு ஆதாம் ஏவாளுக்குள்ளன்னு நம்ம வந்தோம்னு சொன்னா, அதை விசுவாசிச்சோம்னா, ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்திருந்தா ஜாதி வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க பைபிளை விசுவாசிச்சீங்கன்னா ஜாதி பார்க்க மாட்டீங்க. ஸோ நான் அந்த கான்செப்டுக்குள்ள போகல, அதுதான் சத்தியம். நாங்கள் சொல்லக்கூடியது, எதனால புறமதஸ்தாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் அப்படின்னா, அவர்கள் ஆவிக்குரிய அனுபவம் இல்லாதவர்கள். அவர்கள் இங்கே வரும்போது அந்த மாம்சம் இந்த ஆவியோடு கூட போராடும். பல நேரங்களிலே நீங்கள் தேவனை விட்டு கொடுக்க வேண்டி வரும். தேவனை விட்டு கொடுக்கும் போது நீங்கள் பரலோகத்திற்கு போவது தடைபடும். உங்கள் ஆத்மா நரகத்துக்கு நேராக இழுக்கப்படும். இன்னைக்கு பெற்றோர் சொல்லும் போது நிறைய பிள்ளைகளுக்கு கோவம் வருது, பசங்களுக்கு கோவம் வருது. ஏன் பண்ணக்கூடாது, ஏன் செய்யக்கூடாது? நாங்க வேலை ஸ்தலத்துல ஒன்னா பழகிறோம், நாங்க 10 வருஷமா பழகிறோம், 5 வருஷமா பழகிறோம், எனக்கு அவரை பத்தி தெரியும், எனக்காக அவர் எதை வேணாலும் கொடுப்பார். நான் சொல்லுகிறேன், அவர் நல்லவர் தான். ஆனால் அவருக்குள் இருக்கிற ஸ்பிரிட் அது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு உனக்கு விரோதமாய் போராடும். பைபிள் அப்படித்தான் சொல்லுது. உனக்கு அது தெரியாது, நீ அதை ஸ்பிரிச்சுவலா பார்க்க மாட்ட, நீ மாம்சமா பார்க்கிற. நிறைய பெற்றோர் கூட, நான் சில ஆவிக்குரிய பெற்றோர்களை கூட சொல்லுவேன், நல்ல வேலை பார்க்குறாங்க, நல்ல சம்பாத்தியம், வெளிநாட்டில் வேலை பார்க்குறாருன்னு சொல்லி ஸ்பிரிச்சுவல் அனுபவம் இல்லாத ஆட்களுக்கு, ஆவிக்குரிய அனுபவம் இல்லாத ஆட்களுக்கு பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். கொடுத்து விட்டு அவர்கள் படுகிற பாடுகள், உடனே அடுத்த கேள்வி கேட்பாங்க, அப்போ ஆவிக்குரியவர்களுக்குள்ளே நீங்கள் திருமணம் செய்து கொடுத்தால் பிரச்சனை வராதா? வரும். நான் வராதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதை சால்வ் பண்ண முடியும், உட்காந்து ஸ்பிரிச்சுவலா சால்வ் பண்ண முடியும். ஆனால் பல நேரங்களில் இது ஸ்பிரிச்சுவலா சால்வ் பண்ண முடியாது. ஒன்று, உங்களை அது இழுத்துட்டு போயிடும். நான் இந்த மாதிரி நிறைய சாட்சிகளை உங்களுக்கு நான் சொல்ல முடியும். ஒரு ஊழியக்காரனுடைய மகள் வயது வந்த பிறகு, அவள் திருமண வயது வந்த பிறகு, அவள் ஒரு தேவனை அறியாத மனுஷனை அவள் விரும்பினாள். அப்பொழுது அந்த ஊழியன் சொன்னார், இல்லம்மா, அப்படி செய்தால் அது உன் வாழ்க்கையை பாதிக்கும், என் ஊழிய வாழ்க்கையை பாதிக்கும், பெரும் அளவில் இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக முடியும் என்று சொன்னார். அப்பொழுது அந்த பெண் சொன்னாள், அப்பா, நீங்கள் ஆவிக்குரிய ஊழியத்தை செய்கிறீர்கள், எத்தனை பேருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லியிருப்பீர்கள், நான் இந்த ஒரு ஆத்மாவுக்கு சொல்ல மாட்டேனா? பல நேரங்களிலே இப்படித்தான் ஞானமாய் பேசுவார்கள். சொல்லிவிட்டு நான் எப்படியும் அவரை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வருவேன் என்று சொல்லி அவள் போனவள் ஒரு குழந்தை பிறந்தது. அவர்களுடைய கலாச்சாரத்திற்கு அவள் இழுக்கப்பட்டாள். அவர்கள் தெய்வங்களை வணங்கும் அவர் நிர்பந்திக்கப்பட்டாள். கடைசியில் தேவனை விட்டு தூர போய் வேற வழி இல்லாமல் இருதயத்துக்குள்ளே நொறுங்குண்டவளாய் பீடிக்கப்பட்ட ஒரு வியாதி, அந்த வியாதியிலிருந்து விடுபட முடியாமல், இங்கே வந்து ஜெபிக்கவும் முடியாமல், ஏன்னா அந்த ஜெபத்துல தான் அந்த வியாதி போகும், மெடிக்கல்ல அதுக்கு மருந்தே கிடையாது. அப்படிப்பட்ட வியாதியில பிடிக்கப்பட்டவளாய் தன் வாழ்க்கை அழிந்து போனது. இந்த மாதிரி நிறைய சாட்சிகள் நான் சொல்ல முடியும். எதற்காக? இந்த ஆவிக்குரிய விதத்துல இன்னைக்கு கடைசி காலத்துல பெற்றோர் இருதயங்களை வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி விட்டு பெற்றோரை பகைத்து கொண்டு இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறவர்கள். உலகம் ஒன்றை போதிக்கிறது. உலகம் என்ன சொல்லுது? காதல் திருமணம் செய்தால்தான் ஜாதியை ஒழிக்க முடியும். அது அவர்கள் சொல்லட்டும். இங்கே ஜாதி கிடையாது. இங்க பிரச்சனை அது இல்லை, இங்க பிரச்சனை வேற. இங்க உங்களுக்கு பெற்றோர் நல்லபடியாய் நல்ல மாப்பிள்ளைய நல்ல பெண்ணை பார்த்து வைப்பார்கள். உன்னை சின்ன வயசுல இருந்து, நீ பிறந்ததுல இருந்து பொத்தி பொத்தி வளர்த்தவங்களுக்கு, உனக்கு நல்ல ஆகாரம் கொடுக்கணும்னு தெரிஞ்சவங்களுக்கு, நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும்னு தெரிஞ்சவங்களுக்கு,
உனக்கு ஒரு நல்ல படிப்பு கொடுக்கணும்னு தெரிஞ்சவங்களுக்கு, உனக்கு நல்ல பாதுகாப்பு எதிர்காலம் இருக்கணும்னு சொல்லி தான் வருத்தி உனக்கென்று எதிர்காலத்துல சொத்து சேர்த்து வைத்ததான பெற்றோருக்கு உனக்கு ஒரு நல்ல துணை பார்க்க தெரியாதா? அந்த ஒரு விஷயத்தில் மாத்திரம் அவர்கள் தவறு செய்து விடுவார்கள், நீங்கள் சரியாய் பார்த்து விடுவீர்களா? அவர்களுக்கு ஒரு 45-50 வயசுல தானே உனக்கு துணை தேட போகிறார்கள். அப்படி இருக்கும்போது உனக்கு அப்போ 20-25 வயசு தானே இருக்கும். அப்பொழுது உனக்கு இருக்கிற அனுபவத்தை விட அவர்களுக்கு அதிக அனுபவம் தானே இருக்கும். அது எப்படி நீங்கள் அந்த ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்குள்ள பெற்றோரை பார்க்கிலும் இந்த விஷயத்துல எனக்கு அதிக ஞானம் வந்து விட்டது என்று நினைக்கிறீர்கள்? எப்படி நீங்க நினைக்கிறீங்க? அதுவும் ஒருத்தர்கிட்ட ஒரு 3-4 வருஷம் பழகின உடனேயே டவுன் டு எர்த்னு எப்படி உங்களால சொல்ல முடியுது? நான் எதையும் குற்றமாய் சொல்லவில்லை. ஏன் உங்கள் பெற்றோர் தப்பா பார்ப்பாங்கன்னு ஏன் நினைக்கிறீங்க? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பெற்றோருடைய இருதயத்தை உடைத்து விட்டு, பெற்றோருடைய கனவுகளை கலைத்து விட்டு, அவர்களை வேதனைப்படுத்தி விட்டு நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைக்க முடியும் என்று எனக்கு தெரியல. பெற்றோருடைய சமாதிக்கு மேல நீங்க உங்க சாம்ராஜ்யத்தை கட்டினீங்கன்னா அது சமாதிக்கு மேல கட்டின சாம்ராஜ்யமா தான் இருக்கும். எப்பவுமே சொல்றேன், உங்கள் பெற்றோருடைய இருதயத்தை உடைக்காதருங்கள். அவங்ககிட்ட உட்கார்ந்து பேசுங்க. உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை பார்த்து வைக்க அவர்களால் முடியும். ஏன் முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நிறைய பேருடைய வாக்குவாதம் இதுதான். ஏன் என் வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுக்க கூடாதா? உங்கள் பெற்றோரை நீங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை, பரலோகம் தேர்ந்தெடுத்தது. பரலோகம் தேர்ந்தெடுத்து உங்கள் பெற்றோர் கையிலே உன்னை ஒப்படைத்தது, எனக்கு வளர்த்து கொடு என்று சொல்லி. அப்போ பரலோகம் தேர்ந்தெடுத்து ஒரு பெற்றோரை உங்களுக்கு கொடுத்துருக்குன்னா, பரலோகம் தேர்ந்தெடுத்து உனக்கு ஒரு துணையை கொடுக்காதா? உங்களுக்கு ஒரு நல்ல பிள்ளையை பிறக்க வைக்க முடியாதா? எத்தனை பேர் பெற்றோருடைய இருதயத்தை உடைத்து விட்டு போய் துக்கப்பட்டு அழுதவர்கள் இருக்கிறார்கள் தெரியுமா? அப்படின்னா பெற்றோர் பார்த்து வைக்கிற திருமணங்கள்ல பிரச்சனை இருக்காதா? இருக்கும். அந்த பிரச்சனையில உன் கூட நிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும், அதை சரி பண்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். ஏன்? நீ சரியா இருந்து பிரச்சனை இருந்தால் உனக்கென்று பரலோகமே உன் பக்கம் நிற்கும், நின்று உனக்கு அதை சால்வ் பண்ணி வைக்கும். உனக்கு அந்த கண்களின் இச்சை இருக்குல்ல, யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் இன் தி லாஸ்ட் டேஸ். இன்னைக்கு உலகம் உனக்கு சௌந்தரியமாய் தெரிகிறது, படிப்பு சௌந்தரியமாய் தெரிகிறது, பணம் சௌந்தரியமாய் தெரிகிறது, ஒரு வெளிநாட்டு படோடோப வாழ்க்கை உனக்கு சௌந்தரியமாய் தெரிகிறது. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அந்த கண்கள், நான் எப்போது சொல்லுவேன், ஒரே இடத்துல இருந்துதான் லோத்துவும் ஆபிரகாமும் பார்க்கறாங்க. ஒரே சேம் பிளேஸ். லோத்து பார்த்தது சோதோம, ஆபிரகாம் பார்த்தது கானான. ஆனா லோத்து பார்த்த இடம் இருக்குதே, அது எப்படி இருந்துச்சா தெரியுமா? எகிப்தை போலவும் தேவனுடைய தோட்டத்தை போலவும் இருந்துச்சாம், ஏதோ மாதிரி இருந்துச்சாம். ஆனா அவன் பார்த்தது சோதோம், உள்ள இருந்தது என்ன தெரியுமா? அழிவுக்குரிய பாவம். ஆனா இவர் பார்த்தது எப்படி? கானான் வெளியிருந்து பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியல, வெரி நார்மல். ஆனா உள்ள என்ன இருந்துச்சு தெரியுமா? பாலும் தேனும் ஓடுகிறதான ஒரு தேசம். இன்னைக்கு நிறைய பேர் இப்படித்தான் வெளியிருந்து பார்த்து டிசைட் பண்றது. ஓ, அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, செழிப்பா இருக்கு, இதை இன்னைக்கு எடுத்தோம்னா ஃபியூச்சர்ல நல்லா இருக்கலாம். ஒரு காலத்துல ஐடி எடுத்தா ஃபியூச்சர் சூப்பரா இருக்கும், பிஇ முடிச்சா ஃபியூச்சர் சூப்பரா இருக்கும் அப்படின்னு எடுத்தாங்க. கொஞ்சம் பேருக்கு அது நல்லாவும் இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் வந்தது, அதுக்கு ஃபியூச்சரே இல்லைங்கிற கொஸ்டின் மார்க்கோட அந்த படிப்பு நிக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துச்சு. எல்லா படிப்புக்கும் அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும். நான் சொல்றேன், படிப்பு மாத்திரம் அல்ல, ஃபியூச்சரை பேஸ் பண்ணி உங்க வாழ்க்கையை நீங்க அமைக்கணும்னு நினைச்சா அந்த ஃபியூச்சர் இருக்கிறவர் கைக்கு நீங்க போகணும். ஏன்னா உன்னுடைய எதிர்காலம் அவருடைய கரத்தில் வரையப்பட்டிருக்கிறது, உன்னுடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கு. நீ அவர்கிட்ட போகும்போதுதான் ஃபியூச்சருக்கு ஏத்த காரியத்தை அவர் செய்ய. ஏன்னா அவருக்கு ஃபியூச்சர் தெரியும் பாருங்களேன். அவருக்கு ஃபியூச்சர் தெரிஞ்சதுனால உனக்கு ஃபியூச்சருக்கு வேண்டியதை கரெக்டா செய்வார். உனக்கு ஃபியூச்சர் தெரியாது, நீ அசம்ஷன், நீ அசியூம் பண்ற, இப்படி இருக்கலாம், இப்படி வரும், ஏன் மாற்றி நடக்கலாமே, நடக்கும்போது என்ன ஆகும்? அதே நேரத்தில் உன் பெற்றோர் இடத்துல நீ சொல்லும் போது அவர்கள் உனக்காக ஜெபிப்பார்கள், உனக்காக ஜெபிப்பாங்க. ஜெபம் பண்ணி அதை ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, அவர்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை முடிவு பண்ணுவார்கள். இன்னைக்கு ஆவிக்குரிய விதத்திலும் சரி, உலக பிரகாரமாயும் சரி, இன்னைக்கு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்களை கண்டு, சபையும் அப்படித்தான் இருக்கு, தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆவிக்குரிய குமாரர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. ஏன்னா ஒரு நாள் உங்களுடைய முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா? தேவன் மனஸ்தாபப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை அமைஞ்சிரும். அதான் ரொம்ப ஆபத்து. நான் இந்த நேரத்தில் கூட ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதை நீங்க காஷனா கூட எடுத்துக்கொள்ளலாம். சில வருஷங்களுக்கு முன்பாக
கிறிஸ்தவத்துக்கு எதிராக சில ஈடுபட ஆரம்பித்தார்கள். அப்படி ஈடுபட்டவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தங்களுடைய பிள்ளைகளை, குறிப்பாக தங்களுடைய மகன்களை கிறிஸ்தவ பெண்களை திருமணம் செய்ய வைத்தார்கள். திருமணம் செய்ய வைத்து அவர்களுடைய வழிக்கு கொண்டு போக வேண்டும், அவர்கள் மார்க்கத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி இதை அவர்கள் ஊழியமாக செய்தார்கள். அதில் நாம் எவ்வளவு கண்டித்து சொல்லியும், சபைகளில் இதை குறித்து போதித்தும், இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதிருங்கள், பெற்றோருக்கு விரோதமாய் செய்யாதிருங்கள், எவ்வளவு போதிச்சோம். அன்னைக்கு அவர்களுக்கு அது கசப்பாக இருந்துச்சு. அதுவும் இன்னைக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் இப்ப சொல்றேன், இப்ப இன்னும் அட்வான்ஸ் ஆயிருச்சு. அட்வான்ஸ் ஆன பிறகு இன்னைக்கு நம்ம சொல்றது அவர்களுக்கு இன்னும் கசப்பா இருக்கு. நான் இப்பவும் சொல்றேன், பல நேரங்களிலே உங்களுடைய முடிவு தவறாக இருக்கும். நான் சொல்றது 99%. உட்கார்ந்து ஆலோசிச்சு ஒரு முடிவெடுங்க. பெற்றோருக்கு நான் சொல்லுகிறேன், பிள்ளைகளிடத்துல உட்கார்ந்து பேசுங்கள். உங்கள் பிள்ளைகளோடு கூட ஃப்ரெண்ட்லியா மாறுங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த காலகட்டத்தில். ஏன்னு சொன்னா, அந்த காலகட்டத்தில் நாங்க அப்படி இருந்தோம், அந்த காலகட்டத்தில் இப்படி இருந்தோம், நாங்க அந்த காலத்துல எங்க அப்பா என்னை எடுத்து கொம்பெடுத்து பின்னுனாருன்னா நான் ஒரு வார்த்தை பேச மாட்டேன், உண்மை. ஆனா அன்னைக்கு ஸ்கூல்ல அடிச்சா உங்களை ஒரு கேள்வி வீட்டுல கேட்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, ஸ்கூல்ல அடிக்க கூடாதுன்னு சட்டமே வந்துருச்சு. அப்போ மாறி இருக்கு, காலகட்டம் மாறி இருக்கு, பிள்ளைகளும் மாறி இருக்கிறார்கள். அன்னைக்கு நமக்கு இருந்து ஒரே பாவம் அப்படின்னா ரேடியோல பாட்டு கேட்கறது. இன்னைக்கு அப்படி இல்லை, கையிலேயே மொத்த பாவமும் இருக்கு. அப்ப பிள்ளையோட லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கு. அன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது புது விஷயம் தெரிய வரணும்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்கு அது தெரியாது. டிவி கிடையாது, சினிமா கிடையாது, எதுவுமே இல்லை. டிவி இருந்தா கூட அது வாரத்துல ஒரு நாள் தான் ஓடும். இன்னைக்கு 24 hours ஓடுது. டிவியை திறந்தா வெஸ்டர்ன் கல்ச்சர், மொபைல கையில எடுத்தா அருவருப்பான கல்ச்சர், இவ்வளவு இருக்கு. இதுக்கு நடுவுலையும் நம்ம பிள்ளைகள், குறிப்பா ஆவிக்குரிய பிள்ளைகள், நம்ம பிள்ளைகள் இன்னைக்கு உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறாங்க. அப்ப இந்த பிள்ளைகள் இடத்துல நீங்கள் ஃப்ரெண்ட்லியா தான் பேச வேண்டி இருக்கு. நீங்க அதை புரிஞ்சுப்பீங்க நான் நினைக்கிறேன். உட்கார்ந்து வெளியே நடக்கிறத உங்க பிள்ளைகள் உங்க இடத்துல பேசுற அளவுக்கு ஃப்ரெண்ட்லியா மாறுங்க. பிள்ளைகளோட கூட பேசுங்க, என்ன நடக்குதுன்னு கேளுங்க. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு சப்போர்ட்டிவாக இருங்க. உங்க பிள்ளைகளுக்கு முதல்ல உங்க மேல ட்ரஸ்ட் வரட்டும். நம்ம பெற்றோர்கிட்ட போய் எதையும் சொல்ல முடியும்னு ஒரு ட்ரஸ்ட் வரட்டும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்க பிள்ளைகள் உங்களை நம்பாத போதுதான் வெளியே யாரையோ அது நம்ப தொடங்குகிறது. அங்கதான் பிரச்சனை வருது. உங்க மேல உள்ள நம்பிக்கை எப்போ அதுக்கு போகுதோ அப்போ உலகத்தின் மேல அதுக்கு நம்பிக்கை வருது. வேற யார் மேலயோ நம்பிக்கை வந்து அவங்க கிட்ட போனா நம்ம சேஃபா இருப்போம்னு அது நினைக்குது. அந்த நினைப்பு உங்க பிள்ளைக்கு உலகத்தின் மேல வரவே கூடாது. எங்க அப்பா அம்மா தான் எனக்கு இருக்கிறதுலயே சேஃப் அப்படிங்கிற நம்பிக்கை உங்கள் பிள்ளைகளுக்கு வரணும். அந்த இடத்துக்கு நீங்க வரணும். நீங்க இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்டா மாற வேண்டி இருக்கு. நான் இது சொல்றதுக்கு காரணம் இருக்கு. பல நாடுகளுக்கு பிரயாணப்பட்டோம், பல சபைகளுக்கு பிரயாணப்பட்டோம், அநேகரை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் அப்படி பார்க்கும்போது எனக்கு நன்றாய் தெரிகிறது, இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன் பிள்ளைகள் அவர்கள் மாறவில்லை, அவர்களுடைய சர்க்கம்ஸ்டன்ஸ் மாறி இருக்கு. அவங்க உள்ள வேற மாதிரி தான் இருக்காங்க, வெளியே மாறி இருக்கு. அவங்க உள்ள வேற மாதிரி இருந்தாலும் வெளியே மாறி இருக்கும் போது அவங்கள அது சங்கடப்படுத்துது. நாம இப்படி இருந்து போனா நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நம்மளை அவங்க துக்கப்படுத்துவாங்க, நம்மளை கேவலப்படுத்துவாங்கன்னு பிள்ளைங்க அவங்களுக்காக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய இடத்துக்கு மாறுகிறது. அப்ப அந்த பிள்ளைகளிடத்துல அந்த கான்பிடென்ட வளர்க்க வேண்டியது பெற்றோர் உங்களுடைய மிக முக்கியமான ஒரு கடமை. நீங்க தான் அதை செய்யணும். நீங்க அதை செய்யாம நீங்க உங்க பிள்ளைகளை 1940s 1950s உள்ள மாதிரி தான் இருக்கணும், ஆனா வெளியே மட்டும் மாடனா இருக்கணும். நீங்க என்ன விரும்புறீங்கன்னா, இப்ப இருக்க பிள்ளைகளை மாதிரி நல்லா சம்பாதிக்கணும்னு விரும்புறீங்க. ஆனா உள்ளுக்குள்ள பிள்ளை எப்படி இருக்கணும், 1940 நாம எப்படி இருந்தோமோ அப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம். இது ஒரு தப்பான காம்பினேஷன் பாருங்களேன். உள்ளேயும் 1940 வெளியும் 1940 தான், உள்ள 2020 வெளியும் 2020 தான். அப்ப நம்ம பிள்ளை இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷன்ல நம்ம பிள்ளை இந்த உலகத்துக்குள்ள போய் அது உள்ள பத்திரமா திரும்பி நம்ம கிட்ட வரணும்னா முதல்ல கர்த்தருடைய கிருபை, ரெண்டாவது உங்களுடைய பிள்ளை கூட இருக்கிறதான அந்த ரிலேஷன்ஷிப். உட்காந்து பேசுங்க. அதை விட பெருசா என்ன இருக்கு? பிள்ளைகிட்ட பேசுறத விட டிவியில சீரியல் பாக்குறதோ அல்லது யூடியூப்ல உட்காந்து பாக்குறதோ தேவையில்லாத விஷயம். பிள்ளைகிட்ட பேசுறத விட பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போன்ல பேசுறது தேவையில்லாத விஷயம்.
பிள்ளைகிட்ட பேசுறதை விட மெத்தவங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், இன்னைக்கு பெற்றோர்கள் உட்காந்து ஆபீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, வேலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, சம்பாதியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எதுக்காக சம்பாதிக்கிறீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்காக. ஆனா பிள்ளைகிட்ட உட்காந்து பேசுறீங்களா? பிள்ளை என்ன படிக்குதுன்னு தெரியுமா? பிள்ளை என்ன மார்க் வாங்கியிருக்குன்னு தெரியுமா? பிள்ளையோட இன்னைக்கு கரண்ட் ஆன்லைன்ல இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஆனா பிரச்சனை வந்த பிறகு தாம் தூம்னு கத்துறது. இன்னைக்கு நான் இப்படி நினைக்கவே இல்லை, நினைக்கணும். ஏன்னா இன்னைக்கு சிச்சுவேஷன் அப்படி. உட்கார்ந்து உங்க பிள்ளைகளோட கூட பேசுங்க. பிள்ளைகளுக்கும் சொல்றேன், உங்க பெற்றோரை தவிர தி பெஸ்ட் கார்டியன் உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாது. நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது 3 பேர். ஒன்று நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, 2வது உன்னுடைய தாயும் தகப்பனும் மட்டுமே, வேற யாரும் இல்லை. அவங்கள தவிர 100% நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன்.